கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சனி வந்து அஷ்டமச்சனி முடிஞ்சிருக்கு. அப்போ அஷ்டமச்சனி முடிஞ்ச உடனே ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கும். இது இல்லாமல் லாபஸ்தானத்தில் இருந்த குரு 10வது வீட்டு வந்து 14 வீட்டுக்கு வந்து 14 வீட்டு வந்து 12வது விரயத்துக்கு வராரு. இந்த விரய குரு அப்படி என்ன பண்ணும்? விரயஸ்தானத்தை கொடுக்குமா? முன்னாடி அஷ்டமச்சனி இப்போதான் விளைவிச்சுன்னு ஒரு பெருமிச்சு விட்ட உடனே வந்து விரயத்தில் குரு வர்றதுனால ஏதாவது மறுபடியும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கலாம். கட்டாயம் அது கிடையாதுங்க. இந்த விரை குரு என்ன பண்ணும்? வருமானம் வந்தால் தானே உங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த மாதிரி வருமானத்தை கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய வழிகள் ஏற்படும். 100க்கு 100% 2ல் கேது தனக்கேது வேற வர்றாரு. கண்டிப்பாக என்ன பண்ண போகுது? புதிய வாய்ப்பு வரும். புதிய தேடலை தேடுவீங்க. புதிய தொழில் மாற்றம் செய்வீங்க அல்லது புதிய பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்த பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் முதலீடுகளை போட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நிலவும். அதே மாதிரி கணவனுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் கம்மியாகும். வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்நிலை கல்விக்கான வாய்ப்பு தேடி போவீங்க. ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்ட திருமணம், ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வீடு, இடம் வாங்கக்கூடிய சூழல், வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நன்மைகள், இது எல்லாமே பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த 2025 நல்ல சாதகமாக இருக்குது. நல்ல நன்மைகள் ஏற்படும் போது தைரியமாக இருக்குது.